எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்கள், அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ராகு கேது, சனி, குரு, அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள், உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளோட பலன்கள், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வருமே தவிர, நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசையை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும். கடகம்ல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை தான். புரிஞ்சுதுங்களா? ராகு கேது பயிற்சி அப்படின்றது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக தான் இருந்துக்கணும். மாணவிகள் படிப்பில் ரொம்பவே கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த படிப்பு சம்மந்தமாக வரும்போது உங்களுக்கு தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும். படிக்கணும்னு நினைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், விளையாடலாம், வெளியில் போகலாம், ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க அவங்க கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த படிப்பு சம்மந்தமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் தான், அதை இல்லைன்னால மறுக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராகு கேது இந்த 2 கிரகங்களோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது வேலை அப்படின்றது கிடைக்கும் தாங்க, கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும். நீங்கள் அதுக்காகலாம் ஒன்றும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா எடுக்கிற முயற்சிகள் அப்படின்றத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தடைகளை ஏற்படுத்த தான் செய்யும். ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது தடைகளுக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும். அதனால் நீங்கள் தான் எல்லார்கிட்டையுமே கவனமாக இருந்துக்கணும். தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, இந்த தொழில் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயத்துலலாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த தொழில் சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றதையும் நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுக்கிற மாதிரி இருந்துக்கணும். அவசரப்படுறீங்க அப்படின்னாலே நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது.
பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கொஞ்சம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் பார்த்து இருந்துக்கணும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறது உங்களுக்கு பெட்ரு. அதே மாதிரி தான் அந்த குடும்பம் அப்படின்னு வரும்போது எதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் எல்லார் கூடயுமே பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தாதாங்க செய்யும். வீட்டில் யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து புலம்பிகிட்ருக்காதீங்க. அதுக்கு பதிலாக வந்து உங்களை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு அதுலேயும் இந்த குடும்பத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சுக்களில் கவனமாக இருந்துக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வேலை தொழில் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்த தான் செய்யும். சில பேருக்கு ஒரு சந்தேகம்ன்றது இருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் பயிற்சி ஆகி வர்றாங்களே, இது குழந்தை பாக்கியத்தில் தடைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு. உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், அதே மாதிரி திருமணம், இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றது கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் தான். அதுக்காக உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னெலாம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான தசாபுத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு திருமணம் நடக்கும். தடைகளுக்கு அப்புறமா திருமணம் நடக்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது எல்லாமே பொது பலன்கள் தான். அதனால் இந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு அது நடந்துருமோ இது நடந்துருமோன்ற மாதிரி தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. உடல்நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, உடல்நலத்தில் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகளை தாங்க கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த மவுத் அல்சரு, அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டொமக் பெயினு, கேஸ் ட்ரபுளு, அப்புறம் இந்த பல் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகள் அப்படின்றத தவிர்த்துக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, பொருளாதாரம். அதாவது உங்களுக்கு வந்து பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 100 ரூபா பண வரவு கிடைக்கிது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு செலவு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செலவை என்ன தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அடுத்தடுத்து செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செலவுகள் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து விட்டுருங்க. அதெல்லாம் மறுபடியும் பண்ணிவிட்டு பண கஷ்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது வந்து எல்லாருமே கவனமாக தான் இருந்துக்கணும்.
நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்புறம் கொண்டு போய் வந்து பண விரயங்களை கொண்டு போய் கொடுத்துரும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு உங்களோட ஜாதகம் அப்படின்றத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புதிய முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் என்ன கேட்க போனால் தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்ரு தான். வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றது ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க, நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுக்காக நான் சொன்னதுக்காக பயந்துக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தான். பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக தான் இருந்துக்கணும். தேவையில்லாமல் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளையும் அது மூலமாக வந்து தேவையில்லாத செலவுகளையும் வந்து ஏற்படுத்திட்டோம். அதனால் பார்த்து எல்லோரும் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையிலேருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்கள் அப்படின்றது கொஞ்சமாக தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தசாபுத்தி சரியில்லாதவங்க, ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க, நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு நல்ல மாதம் தான். இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு சொல்லலாம். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, அந்த கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு உங்களோட இந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் வந்து கொஞ்சம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு வேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல முடிவுக்கு வர்றது. அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் இந்த ஆண் குழந்தைக்காக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருக்கணும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டெலிவரி நினச்சிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை நல்லபடியாகவே வந்து பிறந்துடும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்துருந்தாலும் சரி, ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, உங்களோட அந்த ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். ஆனாலும் பண விஷயம் அப்படின்னு வரும்போது வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுக்கு.
மாணவ மாணவிகள் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது. ஏன்னா உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது, வெளிநாடுகள் போய் படிக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். குடும்பம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட கூட பிறந்தவங்களோட அதே மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் தான். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க வயதானவங்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குமே கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்த தான் செய்யும். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க. உங்களுக்கு பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான். ஆனாலும் செலவுகள் அப்படின்ற மாதிரியும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். அந்த செலவு அப்படின்றத மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையும். வேறு ஏதாவது இந்த கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, முன்கோபம் அப்புறம் வந்து கொஞ்சம் அவசரப்படுறது அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா கோபத்தில் எதையாவது பேசுகிறீங்க, எதையாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். ஒரு விஷயத்த பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை செய்கிறதா இருக்கட்டும், முன்னாலே நல்லா யோசனை பண்ணிவிட்டு பேசுகிறது செய்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் சம்பந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். அது உங்களோட வேலை தொழில் விஷயமா நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இந்த வெளிநாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி. சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்துலேயோ வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. உடல் நலம், செலவுகள், கொஞ்சம் அந்த ஒரு முன்கோபம், இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு கொண்டு போய்டும் தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.